ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்ம ஆல்ரெடி டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ இருக்கும், பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, டேர்ம் அப்படிங்கிறது நம்ம இல்லை அப்படின்னா, ஒரு பர்சன் எக்ஸ்ன்னு இருக்காரு, அவர் இல்லை அப்படின்னா அவங்க வீட்டுக்கு கொடுக்குற ஒரு ஒரு அவருக்கு ஒரு சேஃப்டி அமௌண்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற அமௌண்ட். ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம இருக்கிறோம், நம்ம இருக்கும்போது நமக்கோ நம்ம சார்ந்தவங்களுக்கோ ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கிறதா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுங்க. ஸோ அகெயின் நம்ம நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ஒரு முதலீடு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது ரொம்ப தப்பு. இன்சூரன்ஸுக்கு முதலீடே இல்லை. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பானது. ஸோ குடும்பத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு பாதுகாப்பு, அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளானுக்குமே ஒவ்வொரு நோக்கம் இருக்கும், கரெக்டா? ஸோ அதனால் இதோட நோக்கம் அதுதான். இது என்னன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க நீங்கள் சேமித்து வச்சிருக்க பணத்தை பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான வழி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 லட்சம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அவங்கள்ட்ட இன்சூரன்ஸே இல்லை, ஒரு 5 lakhs செலவாகுது அப்படின்னா நீங்கள் வச்சிருந்த 10ல் 5 காலி, கரெக்டாக? பட் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணும். அதனால நமக்கு வந்து அந்த நம்ம சேமித்து வச்ச அமௌண்ட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாதுகாக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 அது வந்து என்னென்னா, இப்போ என்னோட அம்மா அப்பாலாம் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகுமோ அப்படின்ட்டு. ஸோ அந்த கவலை நமக்கு இருக்கக்கூடாது, நம்மளை சார்ந்தவங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறது தான் 2வது. ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் தைரியமாக போகலாம், நம்மளுடைய இன்சூரன்ஸ் இருக்குது, கவர் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அதுக்கு தான் இது. அதுக்கப்புறம் வந்து இதுதான், இப்போ ஒரு திடீர்னு எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்கும் நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த 3க்காக தான் நீங்கள் முக்கியமாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் இதோட நோக்கம். அந்த நோக்கத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சரியான ப்ராடக்ட் வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் அடிக்கடி போகிற ஹாஸ்பிட்டல் இல்லை உங்கள் ஊர்லேயே நல்ல ஹாஸ்பிட்டல் ஏதோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்க போகிற இன்சூரன்ஸ் பாலிசியில் கவர் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் அது லிஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தைரியமாக நீங்கள் அதை எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டு நம்ம வந்து சேர்ந்த உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நான் கேஷ்லெஸ் கிளைம் வந்திருக்கேங்க, என்னோட இன்சூரன்ஸ் இது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற டீட்டெயிலாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்களோட இன்சூருக்கு வந்து இன்டிமேட் பண்ணி ப்ராசஸ்லாம் கரெக்டாக நடக்கா அப்படின்னு பார்த்துப்பாங்க. நீங்கள் லேட்டாக இன்டிமேட் பண்ணிங்கன்னா எல்லாமே லேட்டாக நடக்கும். நான் என்னோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்து சொல்கிறேன் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோவில், ஓகேங்களா? அப்புறம் வந்து அதான் இந்த 180 days இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட் பில்ஸ் எல்லாமே 180 daysக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் நீங்கள் சேஃபாக வச்சுக்கிறது பெட்டர், இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமும். ஏன்னா திடீர்னு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் முன்னெடுத்த நோய் வந்து சொல்லிடுங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா மறந்துடலாம், இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லி எடுக்கிறது பெட்டர். அது நான் வாரேன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இப்படி தான் சொல்லி எடுத்தாலும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சர்டன் பீரியடுக்கு எதுவுமே கவர் ஆகுது. அதுதான் இந்த ப்ராடக்டோட டிசைன், ஓகேங்களா? அது என்னென்னு பார்ப்போம். அப்புறம் செய்யக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா 20,000 ஆகுங்க, 10 to 20,000 ஆகும். நம்மளோட ஏஜை பொறுத்து, நம்மளோட ஃபேமிலி சைஸை பொறுத்து அது பர்சன் ப்ரிஃபர் ஆகும், ஓகேங்களா? அண்ட் இன்சூரன்ஸ் பொறுத்தவரை மொத்தமாக 3 years இல்லை 5 years சேர்த்து எடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ 3 yearsலாம் எடுத்தீங்கன்னா 60,000 இல்லை 50,000 வரும். அது அதிகமாக இருக்குது அப்படின்னு தள்ளி போட்டுறாதீங்க, ஏன்னா எப்போ நமக்கு பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. ஸோ அது சீக்கிரம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னா எதுவுமே யார்ட்டையும் மறைக்காதீங்க, அதை ஓப்பனாக சொல்லி எடுத்துருங்க, ஓகேங்களா? அப்புறம் வந்து என்னெல்லாம் கவர் ஆகும் என்னெல்லாம் கவர் ஆகாது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து பாலிசி எடுத்திருந்தாரு, என்கிட்ட பாலிசி இருக்குப்பா, அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுலேயே நான் கவர் பண்ணிப்பேன் அப்படின்னாங்க. மெட்டர்னிட்டி நான் சொன்னேன் மோஸ்ட்லி இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. அவங்க பாலிசியை செக் பண்ணி பார்த்தா அது மெட்டர்னிட்டி கவரே இல்லை. பார்த்தீங்களா, நம்ம இருக்கும்னு நினச்சி வச்சுருக்கோம், பட் நம்ம கூட சரியாக கூட அதை பார்க்கறது இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சில இதில் வந்து ஓபிடிக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க, சில இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு பாலிசி நீங்கள் எடுத்தோன்னு முடிஞ்சிட்டு இல்லாமல் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து என்னென்ன உங்களுக்கு கவர் ஆகுது என்னென்ன கவர் ஆகலை அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். நமக்கு தெளிவாக தெரியல, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு நல்லதுங்க. இதான் சொல்ல வந்தேங்க.
இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மோஸ்ட்லி எதுவுமே கவர் ஆகாது. எமர்ஜென்சி ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க, இல்லை ப்ரீ எக்ஸிடென்ட்னா கவரே பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு ஆக்சிடென்ட் தவிர மற்ற நோய்கள் இல்லை, அது கன்ஃபார்ம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 13 டேஸ்க்கு. அப்புறம் வந்து 24 மந்த்ஸ், அதாவது 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கேட்ராக்டு, ஹெர்னியா, பைல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி எதுவுமே கவர் பண்ண மாட்டாங்க. இன்னும் சிலது வந்து 36 மந்த்ஸ் வரும். ஸோ 3 இயர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மோஸ்ட்லி கவர் ஆகாது, எமர்ஜென்சி தவிர வேறு எதுக்குமே. அதனால தான் சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்கிறது. நமக்கு ஒரு நோயே வராது, அந்த சந்தர்ப்பம் எடுத்துட்டோம்னா ஒரு 3 வருஷம் நமக்கு எதுவும் வரலை அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. 4th இயர்லேருந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகும். அது முக்கியமாக ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்களேன். 5 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா அவங்களால எதுவுமே கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகும். சம்டைம்ஸ் இந்த இதெல்லாம் கவர் ஆகாது, மெட்டர்னிட்டி, ஏன்னா அது உங்கள் பாலிசியில் இருக்காது. ஸோ பாலிசி இல்லாத தவிர மற்ற எல்லாமே மோஸ்ட்லி வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கவர் ஆயிரும். ஸோ இதுதான் இங்கே சொல்ல வேண்டியது. ஸோ பாலிசி சீக்கிரம் எடுங்க, உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கும் போதே எடுங்க. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு மோஸ்ட்லி அதை எதுவுமே கவர் பண்ணாதுங்க. ஓகேங்களா. அப்புறம் முக்கியம் வந்து இன்சூரன்ஸ் கைட்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது 4 விஷயங்க. அந்த 4 விஷயம் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரூம் ரெண்ட் லிமிட். ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இப்போ வந்து உங்களோட ரூம் ரெண்ட் லிமிட் 6000 வச்சுக்கோங்க. 6000 உங்களுக்கு வந்து ரூம் ரெண்ட் லிமிட்ல இருக்குது. ஆனால் நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 12,000 வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் அட்மிட் ஆகிட்டீங்க, பட் அவங்க 6000 கவர் பண்ணுவாங்க. அது ரூம் ரெண்ட்டில் மட்டும் கவர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு விசிட்டிங் வர டாக்டர், உங்களுக்கு அந்த கொடுக்குற எல்லாமே கம்மியாகும். ஸோ மொத்தமாக உங்கள் பில்லு வந்து 2 lakhs வருதுன்னா உங்களுக்கு 1 lakhs தான் கவர் ஆகும். 1 lakh தாங்க கவர் ஆகும். நம்ம நினைப்போம் ரூமுக்கு மட்டும் தான் கவர் ஆகும், அப்படி இல்லை. அது எந்த பில்லே பாதியாக குறைச்சிரும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி என்ன சொல்கிறோம், ரூம் ரெண்ட் லிமிட்டில் வந்து நோ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ கேப் அப்படின்னு இருக்கிற பாலிசி எடுக்கணும். அது ரேட் அதிகமாக இருந்தால் அது எடுக்கிறது பெட்டர். இல்லைனா போயிட்டு பாதி அமௌண்ட் நீங்கள் கையில் தான் பே பண்ணணும். ஸோ ரூம் ரெண்ட் லிமிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் லிமிட் இருக்கணும், இல்லை நோ கேப் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து கோ பேமெண்ட். மோஸ்ட்லி ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கோ பேமெண்ட் என்ன அப்படின்ட்டு. இப்போ நமக்கு கோ பேமெண்ட் இருக்காது. சில ஆஃபீஸில் வந்து ஒரு எம்ப்ளாயி கோ பேமெண்ட் இருக்காரு, அவங்களோட பேரண்ட்ஸ், ஒய்ஃப், கிட்ஸுக்கெலாம் சம்டைம் 10% கோ பேமெண்ட் இருக்கும், இல்லை சம்டைம் வந்து 20% இருக்கும். அது கம்பெனியை பொறுத்து. ஸோ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஏதோ இஷ்யூன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறீங்க, உங்களுக்கு வந்து சில 20,000 ஒரு 50,000 ஆயிருக்கு வச்சுக்கோங்க. 50,000 ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இதே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறீங்க, 50,000 செலவாகுது அப்படின்னா கோ பேமெண்ட் 10%. ஸோ 45,000 தான் கொடுப்பாங்க. 5,000 நீங்கள் கையில் வந்து பே பண்ணணும். இது மோஸ்ட்லி ஆஃபீஸில் இருக்கிற இன்சூரன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் எடுக்கிற இன்சூரன்ஸை இது இல்லாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறது கையிலேருந்து பே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் அதில் வந்து கோ பேமெண்ட்லாம் வச்சுட்டு எடுக்கிறது நமக்கு யூஸ்லெஸ். அப்புறம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நீ இன்ஜுரிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 lakh தான் அவங்க வந்து கவர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து நமக்கு யூஸ்லெஸ். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அது நல்ல ஹாஸ்பிட்டல், அவங்க 2 lakhsனா மிச்சம் 5 lakhs நீங்கள் கையிலேருந்து பே பண்ண 50,000 நீங்கள் கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் சப்ளிமெண்ட் மோஸ்ட்லி எதுக்குமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா. எந்த டிசீஸுக்குமே சப்ளிமெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாலிசியை பார்த்து எடுங்க. சில இதுக்கு இருக்கும், இப்போ மெட்டர்னிட்டிக்கு இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் சில பாலிசியில் வச்சுருப்பாங்க, மோஸ்ட்லி எல்லா பாலிசியும் வச்சுருப்பாங்க. அது சில விஷயம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த சமயத்தில் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வச்சுருக்கோ நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். பட் ஏன்னா மெட்டர்னிட்டி அப்படிங்க நம்ம லைஃப்பில் எவ்வளோ டைம் வரும், 1, 2, மேக்ஸிமம் 3 times வரலாம். கரெக்டாக. ஸோ 3 times நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நோன் அது டிசீஸ் இல்லை, அது வந்து வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் மற்றதெல்லாம் நோய். கரெக்டாக. அந்த நோய்க்கு வந்து நமக்கு வந்து சப்ளிமெண்ட் இருக்காமல் இருக்க ரொம்ப நல்லது. அப்புறம் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா. என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 10 lakh பாலிசி எடுத்திருக்கீங்க, ஓகேவா. உங்களுக்காக ஒரு 5 lakhs செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போமே. February மந்த்தில் வந்து ஒரு 5 lakhs செலவு பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 months கழிச்சு ஜூனில் வந்து அகெயின் உங்கள் வீட்டில் வேறு யாருக்கோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் கையில் 5 lakh தான் இருக்கும் இல்லையா. 10ல் வந்து 5 போச்சுன்னா மிச்சம் 5 lakhs தான் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து 10 lakhs செலவாகுது அப்படின்னா 5 lakh தான் இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்க, நீங்கள் 5 lakh கையில் இருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் 10 lakhs செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 lakhs உடனே 5 lakhs செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா
10 lakhsல இமிடியேட்டாகவே அந்த 5 lakh வந்து ரெஸ்டோர் ஆயிரும். மறுபடியும் இது வந்து 10 lakh ஆயிரும். இதுதான் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம பாலிசி வந்து நம்ம வந்து ஒரு கோடிலாம் எடுக்க முடியாது. இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம், பட் அதுக்கான அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து 10 lakhs எடுக்கலாம், 25 lakhs எடுக்கலாம். பட் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம பர்ஸில் ஒரு அமௌண்ட் இருக்கிற மாதிரி, நம்மளோட வேலெட்டில் அமௌண்ட் இருக்கிற மாதிரி இது இருந்துகிட்டே இருந்தால் தான் நல்லது. ஸோ அதுதான் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறது. நீங்கள் செலவு பண்ண உடனே அந்த அமௌண்ட் திருப்பி பேக் டு உங்கள் பேஸ் லிமிட்டுக்கு வந்துடும். இது வந்து கண்டிப்பாக இருக்கணும். சில இதில் வந்து ஆட் ஆன வச்சுப்பாங்க, சில பாலிசியில் ஆட் ஆன் இருந்தால் ஆட் ஆன் எடுத்துக்கோங்க, சில இதில் வந்து டிஃபால்ட்டாக வச்சுப்பாங்க, எடுத்துக்கோங்க. ஸோ இதுதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூம் ரெண்ட் வந்து இருந்தால் அதை வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ரூம் ரெண்ட் லிமிட்ஸ் அன்லிமிட்டட் இருக்கணும். கோ பேமெண்ட் நோ. ஓகே. அப்புறம் வந்து சப்ளிமெண்ட் வந்து நோ. அப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் எஸ், சாரி ரெஸ்டோரேஷன் எஸ். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தான் எஸ், மற்ற எல்லாமே நோ. நான் வச்சுக்கோங்க. ஸோ ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கக்கூடாது, கோ பேமெண்ட் வந்து இருக்கக்கூடாது, சப்ளிமெண்ட் வந்து இருக்கக்கூடாது, ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் மட்டும் இருக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு பாலிசி வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் நியூஸ் பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, எனக்கு ரிஜெக்ட் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இதுதான், ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் டிசீஸ்க்கு வந்து அவங்க வந்து கவர் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் 3 years வச்சுக்கோங்க. 3 yearsக்கு அவங்க வந்து கவர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கவரே ஆகாது. அப்புறம் வந்து வெயிட்டிங் பீரியட்ல போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் அதான் சொல்லல, ஃபர்ஸ்ட் 30 daysக்கு வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே கவர் ஆகாது, எமர்ஜென்சி தவிர, ஆக்சிடென்ட் தவிர. அப்போ போய் நீங்கள் போய் அப்ளை பண்ணி கண்டிப்பாக அது ரிஜெக்ட் தான் ஆகும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரூம் ரெண்ட் லிமிட் ட்ராப் பார்த்தோம் நம்ம. ஸோ உங்களுக்கு ரூம் ரெண்ட் லிமிட்டும் 3000 தான் வச்சிருக்காங்க. பட் நீங்கள் அட்மிட் ஆன ரூம் வந்து 5000 6000 பாதி தான் கிளைம் ஆகும், பாதி கிளைம் ஆகுது. நம்ம வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லணும். இல்லை, அவங்க ஒரு ரூல் வச்சு அந்த ரூலுக்கு படி நடக்கிறாங்க, நமக்கு அந்த ரூல் தெரியல. ஸோ ரூம் ரெண்ட் லிமிட் வந்து பார்த்துக்கோங்க. அதனால ரூம் ரெண்ட் லிமிட்டு இல்லாத பாலிசியாக பார்த்தா எடுக்கணும். சப்ளிமெண்ட் இப்போ தான் பார்த்தோம், சப்ளிமெண்ட் இருக்கவே கூடாது. டிசீஸ் வச்சிருப்பாங்க, அது இருக்கக்கூடாது. கோ பேமெண்ட் இருக்கவே கூடாது. அகைன் அது உங்களுக்கு லாஸ். இப்போ வந்து கோ பேமெண்ட் வச்சு நீங்கள் பாலிசி எடுத்தீங்கன்னா பாலிசியோட ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், ஒரு 5000 கம்மியாகும். பட் நீங்கள் கோ பேமெண்ட் வழியாக போய் ஒரு இஷ்யூ ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வரதே பார்த்தீங்கன்னா 10,000 15,000 கையில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது முக்கியமான விஷயங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா அந்த க்ளவுஸு, பெட்டு, அப்புறம் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மோஸ்ட்லி அது கவர் ஆகாது. பட் இப்போ சில பாலிசியில் வந்து டிஃபால்ட்டாக கவர் பண்ணுறாங்க, இல்லை ஆட் ஆன் மூலியமாக கவர் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் யோசிச்சுக்கணும். அப்படி டிஃபால்ட்டாவோ ஆட் ஆன் மூலியமாக கவர் பண்ணுற பாலிசி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? பட் இது வந்து இருக்கவே கூடாது. நான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து கவர் ஆகிற பாலிசியாக பார்த்து எடுக்கணும். அப்புறம் கேஷ்லெஸ் ப்ரொசீஜர்னு ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த இஷ்யூட்ட பேசி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அட்மிட் ஆகிறேன், கேஷ்லெஸ் போகிறேன்னா என்ன பண்ணணும், இல்லை கேஷ் போய்ட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணால் என்ன பண்ணணுங்க, அவங்களுக்கு தெளிவாக கேட்டு நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் பதட்டம் அடைய மாட்டோம், என்ன பண்ணணும்னு தெரியலன்னு முடிக்க மாட்டோம். முன்னாடியே எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப நல்லது. அப்புறம் எதான் நான் டிஸ்க்ளோஷர் உங்களுக்கு ஒன்று இருக்குது, சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா கிளைம் பண்ணும்போது கிடைக்காது, கண்டிப்பாக ரிஜெக்டட். அப்போ போய் நம்ம சண்டை போட முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபேமிலி ஒருத்தவங்களுக்காக வந்து அட்மிட் பண்ணிவிட்டு நம்மளே ஒரு டென்ஷனில் இருப்போம். அப்போ போய் நம்ம அவங்கள்ட்ட சண்டை போட்டோ இல்லை இது பண்ணி ஒரு பிரோஜனம் அவங்க தரமாட்டாங்க தான். ஸோ அதனால் இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க அந்த முக்கியமான ரூல்ஸ். அதான் 90% கிளைம் ரிஜெக்ட் ஆகிற காரணம் நமக்கு தெரியாது பாலிசி ரூல் என்ன அப்படின்ட்டு. ஸோ ரூலை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கன்னா இந்த இஷ்யூ நமக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க முக்கியமாக நீங்கள் ஒரு டேர்ம்ஸ் எடுக்கும்போது பார்க்க வேண்டியது. ஓகே, என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், அண்டு எப்படி ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம், எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான விஷயம், இது வந்து யாருமே மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன, ஒரு பாலிசி எடுத்துட்டீங்க, அந்த பாலிசியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க இனிஷியலாக உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சார் எங்களோட பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கூட தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்துடலாம். பட் அவங்களோட ரினியூவல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சில ஆக்சுவல் ரினியூவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 to 15% இருக்குது கம்பெனி டு கம்பெனி. இந்தியாவில் இருக்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் 15% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 10,000 இன்னைக்கு பாலிசி எடுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து 11,500 நீங்கள் பே பண்ணணும். கரெக்டாக 10Kனா அடுத்து 11.5K பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வருஷம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால் நீங்கள் பாலிசி இனிஷியலாக உங்களுக்கு வந்து சீப்பாக தராங்க, டிஸ்கவுண்ட் தராங்கன்னு யோசிக்காதீங்க. அதோடைய ரினியூவல் இன்க்ரீஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்து எடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, ப்ரீமியம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். இது பை டிஃபால்ட் எல்லாருமே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் என்ன ரேஷியோவில் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும்.
நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. இப்போ ஒரு பாலிசி எடுக்க போறீங்க, அந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல லாஸ்ட் 20 இயர்ஸ்ல அதோட ப்ரீமியம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னு பார்த்து எடுக்க ரொம்ப நல்லது. ஏன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற பாலிசி வந்து 5 வருஷம் கழிச்சு நீங்கள் அமௌண்ட் வேற மாதிரி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது, நிறைய பேர் கிளைம் பண்ணுறோம் அதனால. ஸோ அதையும் நீங்கள் யோசிச்சுக்கணும். மூணாவது பேஸ் சம் இஷ்யூர் அப்கிரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 10 lakhs எடுத்திருக்கேன் என் ஃபேமிலிக்கு. ஒரு 5 இயர்ஸ் நான் இதை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் யோசிக்கிறேன் 10 lakhs பத்தல, நான் 50 lakhs இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா 10 lakhsக்கு உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா. ரிமைனிங் 14 lakhsக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் அகெயின் 3 இயர்ஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த 10 lakhs தான் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அடுத்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 14 lakhs நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ரூல் ஆஸ் பர் இன்சூரன்ஸ். இது வந்து எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணுங்க. எப்படின்னா இப்போ 10 lakhs எடுக்கிறீங்கன்னா உங்களோட ப்ரீமியம் 10 lakhs இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 40 lakhs இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 40 lakhs எக்ஸ்ட்ரா ஆகுது. 50 lakhs போடுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 40 lakhs ஆகுது. இந்த 10 lakhs உங்களுக்கு பேஸ் கவர் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். இந்த 40 lakhs வந்து வெயிட்டிங் பீரியட்ல இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் கவர் ஆகும். இப்போ 26 எடுக்கிறீங்க, 26ல நீங்கள் 50 lakhs அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 27, 28 வரைக்கும் கவர் ஆகுது. 29ல தான் நீங்கள் 50 lakhs உங்களுக்கு கவர் ஆகும். அது வரைக்கும் 10 lakhs உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நிறையவே சொல்லவும் மாட்டாங்க, நமக்கும் தெரியாது. ஸோ அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் எடுக்கும்போது ப்ரீமியம் வந்து யோசிச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அது வந்து ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு பெட்டராக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 10 lakhs எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு 15 lakhs இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. நீங்கள் 10 lakhs எடுக்கிறீங்க, 2 இயர்ஸ் கழிச்சு 15 lakhs இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை 20 lakhs இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சடனாக 10லேருந்து 15 போகாமல். ஏன்னா இப்போ 2 இயர்ஸ் போட்டிங்கன்னா 15 lakhs போட்டிங்கன்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு கவர் ஆகுது. கரெக்டாக 10 இயர்ஸ் உங்களுக்கு 5 lakhs கவர் ஆகாது, 10 lakhs கவர் ஆகும். இதை வச்சு நீங்கள் கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் 20 lakhs இன்க்ரீஸ் பண்ணுங்க. 15 to 20 மாற்றுங்க. அடுத்து 25க்கு மாற்றுங்க. அடுத்து 30 மாற்றுங்க. 5 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த 5 lakhs கவர் ஆக தான் 3 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இது ஒரு ரூல் சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு பெட்டராக இருக்குது. மேபி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க முக்கியமான ஹெல்த் பார்க்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கீழே போஸ்ட் பண்ணுறேன். எந்த டாக்குமெண்ட் வேணாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து இதை வந்து அப்லோட் பண்ணி விடுறேங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் பார்க்க வேண்டியது. அண்ட் ரீசெண்டாக எனக்கு நடந்த இன்சிடென்ட் பற்றி நான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். அதுக்காக வந்து ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. 50,000 செலவாச்சு. என் ஆஃபீஸில் தான் கிளைம் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் வந்து 50,000 ஆச்சு, கிளைம் பண்ண கிடச்சிச்சு. தேர்ட் டைம் வந்து ஆப்ரேஷன் நடந்துச்சு, 1.2 lakhs ஆச்சு. அகெயின் கிளைம் போனால் அப்பவும் கிடச்சிருச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நியர்லி 2 lakhs நான் செலவு பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. அப்படின்னா கோ பேமெண்ட்லாம் போக எனக்கு ஒரு அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துருச்சுங்க. 1.5 lakhs மேலே எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இது என் ஆஃபீஸில் இருக்கிறதுனால நான் என் ஆஃபீஸில் இருக்க தான் யூஸ் பண்ணேன். ஆஃபீஸில் தான் வெளியே எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி கையில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது யோசிச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரீசனாக என் ஒய்ஃபுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். நான் என் ஆஃபீஸ் வழியாக போகாமல் நான் எடுத்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வழியாக போனேன். நான் எடுத்து 1 year கூட ஆகலை. 1 year ஆச்சு ஆக்சுவலாக. அது வழியாக போகும்போது என்ன ஆச்சுன்னா அவங்க எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் டேக் பண்ணிட்டாங்க. அதனால வரல. எமர்ஜென்சி வேறு இஷ்யூனால வந்துச்சு. நாங்கள் இருக்குன்னு சொன்னோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னு. பட் அதை அவங்க டேக் பண்ணி விட்டாங்க. என்னோட பர்சனல் பாலிசியில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ 24 months இல்லைன்னா 36 months வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நான் அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல. ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. நான் டாக்டர்கிட்ட பேசி அதை கரெக்ட் பண்ணியிருக்கணும். இது அந்த எக்ஸசிவ் டிசீஸ்னால இல்லை அப்படிங்கிறத. ஸோ பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அதனால் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் இது பேச விரும்பல. அந்த இன்சூரன்ஸ்லையும் போய் நான் போய் சண்டை போட விரும்பல. ஆஃபீஸ் வழியாக கிளைம் பண்ணலான்ட்டு இப்போ ஆஃபீஸ் வழியாக கிளைம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இருக்குது, அதனால் நான் வந்து இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்குலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி முன்னாடி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 3 years கிளைம் பண்ண முடியாது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 years தான் கிளைம் ஆகும். அதையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கொஞ்சம் பெரிய லென்த்தான வீடியோவாக போச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம்.